ஹாய் கைஸ். ஏஐல பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அதுக்கப்புறம் ஜென் ஏஐ ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஏஐல எதை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனே இருக்காது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துலயே ஸ்ட்ரகிள் ஆகி ஏஐயை படிக்காமையே விட்டுருவீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏஐல எதை எதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் கிளியராக வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் கரியரை ஏஐல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜையுமே என்ன பண்ணிக்கங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர், இல்லை வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோர் ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் பைத்தான். பைத்தானோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பைத்தானை வந்து எண்டு டு எண்ட் ஒரு லைனாக கோட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்லாஸ்ட் ஏஐ தான் வந்து கோடிங் பண்ண போகுது. பட் அது எழுதுகிற கோடிங் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கா, அதை ரன் பண்ணால் அவுட்புட் வருமா, இல்லை என்ன எரர் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதை பற்றின பேசிக் சின்டெக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் பைத்தானோட பேக்கேஜஸ், பைத்தானோட சின்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக படிக்க மாட்டீங்க. ஒரு நோட்டில் எழுதி சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து படிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை இப்படி அப்ரோச் பண்ணவே கூடாது. அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸோட சொல்யூஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸோடைய ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை நீங்கள் எண்டு டு எண்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 to +1 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதில் -1க்கு நியராக வந்தால் என்ன, +1க்கு நியராக வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். இதுவே மேத்தமெட்டிக்ஸ் போதுமானது. இதில் வந்து 4 டாபிக்ஸ் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் லீனியர் அல்ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிக்கணும். இங்கே தான் வந்து நிறைய அந்த கிராஃப்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி வெக்டார்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலஸ். ஓகேவா? ஸோ இது 4 டாபிக் மட்டும் நீங்கள் மெயினாக கவர் பண்ணுறது இருக்கும். அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா இடிஏ அப்படின்னு சொல்லி ஒன்று லேர்ன் பண்ணணும். இதை வந்து இடிஏனா என்ன, இடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 ஹவர்ஸ் வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயுமே லிங்க் பார்த்தீங்கன்னா கார்னரில் பாப்பப் ஆகும். அந்த கார்னரில் லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அதை பார்த்து அதில் நம்பை, பேண்டாஸ் இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி வேரியஸ் சோர்ஸ்லேருந்து லோட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோவாக நான் கிளியராகவே போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மிஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எதனால் மிஷின் லேர்னிங்னா, நிறைய கம்பெனிஸில் ஃப்ரெஷரை இப்போதைக்கு மிஷின் லேர்னிங்கில் பயங்கரமாக ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் சின்ன சின்ன ஒர்க், அதாவது ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் டிடெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மிஷின் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இதுக்காக ஃப்ரெஷர்ஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஷின் லேர்னிங்கோடைய சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு இந்த 2 அல்காரிதமே வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 அல்காரிதமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இடிஏவை கடந்துட்டீங்க அப்படின்னாலே இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு லேர்ன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கில் மெயினாக நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். அதோட என்டையர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர், அதாவது நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணாமல் டீப் லேர்னிங்குள்ளே போனீங்கன்னா உங்களால் டீப் லேர்னிங் படிக்கவே முடியாது. ஏன்னா அதோட பேஸே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிஷின் லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டீப் லேர்னிங்குள்ளே போனீங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்என், ஆர்என்என், சிஎன்என். ஸோ இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இதை 3 பேஸ் பண்ணி தான் நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டிஎம், ஜிஆர்யூ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டீப் லேர்னிங்கை முடிச்சதுக்கப்புறம் இப்போது கரண்ட் ட்ரெண்டு, அதாவது இந்த மாடல்ஸ் எல்லாமே எவால்வ் ஆகுதுல்ல, இது எல்லாமே என்ன ஆர்கிடெக்சரில் எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா,
இந்த டீப் லேர்னிங் உடைய ஒரு மல்டிபிள் ஃபீச்சர்ஸை கம்பைன் பண்ணி எடுத்தது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணால் ஜென்ஏக்குள்ளே வரணும். ஸோ இப்போ யாருக்கான ரோடு மேப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க எதுவுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அதை படிக்கவுமே வேணாம். நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் ஏஐயில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ப்ரீ ரெக்வயர்டேஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு பைத்தானுடைய பேசிக்ஸ் மட்டும் படிக்கணும். அகைன் இந்த இடத்துல நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணணுமா, பைத்தான் லைன் ஆஃப் கோட் எதுவுமே நம்ம எழுத போகிறது கிடையாது. அட்லாஸ்ட் வந்து மிஷின் தான் எழுதி கொடுக்கும், அதாவது நமக்கு ஏஐ தான் எழுதி கொடுக்கும். பட் அதோடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதோட சிண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் பைத்தானோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். இதை லேர்ன் பண்ண உடனேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாங்செயின் அப்படின்னு சொல்லுவோம். லாங்செயின் ஃப்ரேம்வொர்க்கில் எக்கச்சக்கமான காம்போனன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டாக பிஸ்னஸில் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே லேர்ன் பண்ண வேண்டியது லாங்செயின் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க். செகண்ட் பார்த்தீங்கன்னா ராக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது கரண்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறதுமே இந்த ராகுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ராக் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, லாங்செயினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லாங்செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ராகுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாங்செயின் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ராக் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபைன் டியூனிங்க்கு நம்ம வீடியோ, அதாவது நம்ம யூடியூப் சேனல்லையே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எப்படி மாடல்ஸ்லாம் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணுறது உங்களோட யூஸ் கேஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பாப்பப் ஆகும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு லிங்க் தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட 2 லிங்க்குமே தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபைன் டியூனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏஐ ஏஜென்ட்டில் வந்து மெயினாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோஜென், அதாவது மைக்ரோசாஃப்டோட ஆட்டோஜென் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் ஆர் பெய்ட் மாடல்ஸை யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஆர் எனி ஒர்க் ஃப்ளோஸ். நிறைய கம்பெனியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஏஐ ஏஜென்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோசாஃப்ட் ஆட்டோஜென் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ஏடிகே. கூகுள் ஏடிகே ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்குது. அதே நேரத்தில் ஆட்டோஜெனில் நிறைய ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுமே படிக்கிறது அட்வான்டேஜ். ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிமிலராக இருக்கும். ஒன்று படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஆட்டோஜென், மைக்ரோசாஃப்டோட ஆட்டோஜென் ஃப்ரேம்வொர்க்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க்கை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஏடிகேவை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அதுவும் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ஏஜென்டிக் ஏஐ. ஏஜென்டிக் ஏஐங்கிறது ஒரே ஒரு ஏஜென்ட் ஒர்க் பண்ணுறதை நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒன்றா கொலாபரேட் பண்ணி அதுங்களே பேசிட்டு ஒர்க் பண்ணுறதை வந்து நம்ம ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐயை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அகைன் வெளியில் வேறு எதுவும் ஃப்ரேம்வொர்க் படிக்க வேணாம். உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோஜென்லேயே இதுக்கான ஆர்கஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோஜென் ஒன்றே லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸும் பில்ட் பண்ண முடியும், ஏஜென்டிக் ஏஐயுமே பில்ட் பண்ண முடியும். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பைத்தானில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ், சிடிஏ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி கோர் ஏஐ வந்து நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜென்ரேட்டிவ் ஏஐலேருந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவே போதும் ஏஐயில் உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய எல்லா டெக்னிக்ஸையுமே நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அந்த எல்லா டெக்னிக்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன் கம்பெனி கைண்ட்லி ஸ்டார்ட் வித் தட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. அதான் வந்து என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்குது, உங்களோட ஜாப் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி கோர் ஏஐயில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கோர் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வித்தின் 2 இயர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான எல்பிஎல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோனால ஏஐயில் நான் என்ன படிக்கணும் என்னோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட கம்யூனிட்டியில் ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே பிளேலிஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த கம்யூனிட்டிலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன்.